ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி இந்திய வளர்ச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு இப்போது யூனிட் 5 கீழே வந்தது நியூ சிலபஸில் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த இதில் வந்து நமக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண வேண்டிய முக்கியமான லெசன் 10th பார்த்திங்கன்னா 6th and 7th ரெண்டு லெசனும் இந்த டாப்பிக்கு நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஜியாகிரஃபியில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியாகிரஃபி லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபுல் நோட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், வரிசையாக வந்து படிச்சுட்டே வாங்க. புக்கில் படிக்கிறவங்க புக்கில் இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு அப்படி படிக்கனாலும் படிங்க, இல்லை தனியாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நோட்டில் வந்து பாயிண்ட் அப்படி எழுதி வச்சுட்டு கூட படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இயற்கை அமைப்பு. நம்ம தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பானது எப்படி இருக்குது பாருங்கள். தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு உள்ளது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு வந்து எங்கே இருக்குது? தீபகற்ப பீடபூமின்னு அழைக்கப்படக்கூடிய தக்கான பீடபூமியில் இருக்குது. ஸோ இந்த பகுதி எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கிரேட்டியஸ் அப்படின்றவருடைய காலம் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலத்தில் கோண்டுவானா அப்படின்ற பகுதி பிரிந்து சென்றது, அது தமிழ்நாடாக மாறியது. ஸோ தமிழ்நாட்டை நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் 5 பிரிவுகளாக பிரிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமி, கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி. ஸோ இப்படி 5 விதமாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ இதை ஒவ்வொன்றையும் பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, வடக்கு பகுதியிலேருந்து வடக்கில் நீலகிரி அப்படின்ற இடத்துல இருந்து தென்பகுதி தெற்கு சைடில் கன்னியாகுமரியில் உள்ள சுவாமி தோப்புன்ற இடத்துல உள்ள மருதுவாள் மலை அப்படின்ற இடம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையானது பரவி இருக்குது. இது வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு மலை, மிகவும் உயரமான மலை. அதோடைய உயரம் பார்த்தோன்னா, இந்த மலையுடைய உயரம் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும், 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரைக்கும் இருக்குது. இதோடைய பரப்பளவு பார்த்தோன்னா 2500 சதுர கிலோமீட்டர். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள் எதுன்னு பார்த்தோன்னா, பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், அச்சன்கோவில் கணவாய். இதில் உள்ள முக்கியமான மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள முக்கியமான மலைகள் நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குண்டுகள், பொதிகை மலை, மகேந்திரகிரி மலை. ஸோ இப்போ இந்த முக்கியமான மலைகள் பார்த்தோம் இல்லையா, அந்த மலைகளை பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்த்தது நீலகிரி மலை. ஸோ இந்த நீலகிரி மலை அப்படின்றது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டுடைய வடமேற்கு பகுதியில் இருக்குது. இந்த நீலகிரி மலையில் மொத்தம் 2000 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய 24 சிகரங்கள் வந்து இருக்குது. அதில் மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தோன்னா தொட்டபெட்டா, அது 2673 மீட்டர் உயரமுடையது. இரண்டாவது உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தோன்னா நீலகிரி மலையில் இருக்கக்கூடியது முக்குருத்தி, அது 2554 மீட்டர் உயரமுடையது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்டானது தான், அப்படி தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நீலகிரி மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை வாழிடங்கள் எதுன்னு பார்த்தோன்னா, ஊட்டி மற்றும் குன்னூர் பகுதிகள் இந்த மலையில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2700க்கும் அதிகமாக பூக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கிறது. அது போக நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கான வரையாடு இந்த மலையில் காணப்படுகிறது. அடுத்தது ஆனைமலை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவுடைய எல்லைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலக்காட்டு கணவாய், அந்த கணவாயுடைய தெற்கு பகுதியில் ஆனைமலை அமைந்துள்ளது. ஸோ இந்த மலையுடைய அடிவார பகுதியில் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் காணப்படுகிறது. அதுபோக இந்த மலையில் உள்ள முக்கியமான பகுதிகள் எதுன்னு பார்த்தோன்னா, ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலை வாழிடம், காடப்பாறை நீர்மின் நிலையம் காணப்படுகிறது இந்த மலைப்பகுதியில். அடுத்தது பழனிமலை. இந்த பழனிமலை அப்படின்றது எங்கே இருக்குன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிழக்கு பகுதியான திண்டுக்கல்ல காணப்படுகிறது. இந்த மலையில் வந்து உள்ள உயரமான சிகரம் எதுனா வந்தராவ், அது 2533 மீட்டர் உயரமுடையது. ரெண்டாவது உயரமான சிகரம் எதுனா வேம்படி சோலை, அது 2505 மீட்டர் உயரம் உடையது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இந்த மலையில் உள்ள தென்மத்தி பகுதியில் நமக்கு தெரியும் இல்லையா, கொடைக்கானல் வந்து காணப்படுகிறது. அதோடைய உயரம் 2150 மீட்டர். அடுத்தது ஏலக்காய் மலை.
இந்த ஏலக்காய் மலை எங்கே காணப்படுகிறதுனா தமிழ்நாட்டுடைய தென்மேற்கு பகுதியில் காணப்படுகிறது. இந்த பகுதியில் இந்த ஏலக்காய் மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏலக்காய் அதிகமாக பயிரிடப்படுவதால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏலமலை குன்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது போக இந்த பகுதியில் விளையக்கூடிய முக்கியமான பயிர்கள் மிளகு மற்றும் காபி. அடுத்தது வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். ஸோ இந்த வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிழக்கு திசையை நோக்கிய நீட்சியில் காணப்படக்கூடிய ஒரு மலைக்குன்றுகள். ஸோ இதோடைய சரிவில் பார்த்தோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் அப்படின்றது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. எந்த சரிவு? தெற்கு சரிவில். அது மட்டும் இல்லாமல் வைகை மற்றும் அது துணையாற்றுடைய பகுதிகள் வந்து இந்த இடத்துலேருந்து தான் உருவாகிறது. அது போக இங்கே உள்ள முக்கியமான இதெல்லாம் பிளேஸ்லாம் எதுன்னு பார்த்தோன்னா மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி மற்றும் கும்பகரை நீர்வீழ்ச்சி. அடுத்தது பொதிகை மலை. இந்த பொதிகை மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதிகை மலையுடைய பெரும்பான்மையான பகுதிகள் தென்காசியிலையும் அதோடைய தெற்கு சரிவு பகுதி வந்து கன்னியாகுமரியிலும் காணப்படுகிறது. ஸோ இதோடைய வேறு பெயர்கள் என்னென்ன? இந்த பொதிகை மலையுடைய வேறு பெயர்கள் சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள், தெற்கு கைலாயம். இது வந்து ஒரு உயிரினப்பன்மை செறிந்த மலையாக கருதப்படுகிறது பொதிகை மலை. அடுத்தது இந்த பொதிகை மலையானது எதுக்கெல்லாம் புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பசுமை மாறா காடுகள் அதிகமாக காணப்படும், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பழமையான காடுகள், பழமையான கோவில்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு புகழ் பெற்றதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் களக்காட்டில் உள்ள முண்டந்துறை புலிகள் காப்பகமும் இங்கே தான் இந்த மலையில் தான் அமைந்துள்ளது. அடுத்தது மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். இந்த மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் வந்து எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரியுடைய எல்லை பகுதியிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய தென்பகுதியிலையும் அமைந்திருக்கிறது. இதோடைய சராசரி உயரம் 1645 மீட்டர். ஸோ இதில் பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான சிகரங்கள் என்னென்ன, அதோடைய உயரம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொட்டபெட்டா, முக்குருத்தி, வந்தரா, பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா. ஸோ அதோடைய உயரம் என்னென்னன்றதை அப்படி படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம முதல்ல நிலத்தோற்றம் அடிப்படையில் 5 வகை பார்த்தோம் இல்லையா, அதில் 2வது வகை கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது தொடர்ச்சியானு கொடுத்துருக்கேன், தொடர்ச்சியற்ற ஒரு குன்றுகளாக காணப்படுகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ இது வந்து வங்காள விரிகுடா கடலில் வந்து எந்தெந்த ஆறுகள்லாம் கலக்குமோ அந்த ஆறுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை அங்கங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மலைக்கு நடுவில் ஆறு அந்த மாதிரின்ற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மலையுடைய சராசரி உயரம் எவ்வளோக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 1100 1600 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த பீடபூமியை வந்து சமவெளியிலிருந்து என்ன செய்கிறது, இது வந்து பிரிக்குது. இங்கே உள்ள முக்கியமான குன்றுகள் ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லி மற்றும் பச்சை மலைகள். ஸோ இப்போ இதை பற்றி இந்த மலைகள் நம்ம இருக்கு இல்லையா முக்கியமான இதை பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்கள் ஜவ்வாது மலை. இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. இதோடைய சராசரி உயரம் 1100 மீட்டர்லேருந்து 1150 மீட்டர் வரைக்கும் இருக்கிறது. இங்கே உள்ள உயரமான சிகரம் மேல்பட்டு. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நீல நிற கிரானைட் பகுதிகளால் உள்ள மலைகளில் வந்து காணப்படுகிறது நிறைய பகுதிகள் வந்து. அதுக்கப்புறமா இங்கே உள்ள முக்கியமான இதெல்லாம் வந்து பேர் போனதாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பழமரம், மருத்துவ மூலைகள், சந்தன மரம். ஸோ இங்கே உள்ள மரங்கள் சந்தன மரங்கள் அதிகமாக வெட்டப்பட்டதால் அது இப்பொழுது அழிந்து போய்விட்டன. அடுத்தது கல்வராயன் மலை. கல்வராயன் மலையில் இந்த கல்வராயன் அப்படின்ற சொல் வந்து இப்போ இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய பண்டை கால பெயர்களான கரளர் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் இந்த கல்வராயன் அப்படின்ற பெயர் வரப்பட்டிருக்கு. இந்த மலையுடைய உயரம் 600 to 1120 மீட்டராக இருக்கிறது. இது வந்து ஜவ்வாது மலை மற்றும் சேர்வராயன் மலை இந்த ரெண்டோடையும் சேர்ந்து காவிரி, பாலாறு அந்த ரெண்டுடைய வடிநில பகுதியை பிரிக்கும்படியாக அமைந்துள்ளது கல்வராயன் மலை. அடுத்தது சேர்வராயன் மலை. இதோடைய சராசரி உயரம் 1600 1620 மீட்டர். எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில். இந்த சேலம் மாவட்டத்துடைய அந்த பகுதியில் உள்ள உள்ளூர் தெய்வமான சேர்வராயன் அப்படின்ற தெய்வத்தின் பெயர் தான் அதை வச்சு தான் இந்த சேர்வராயன் மலை அப்படின்ற பெயர் கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்கே உள்ள உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தோன்னா தென்பகுதியில் இருக்கக்கூடிய சோலைக்கரடு 1620 மீட்டர். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடும் நமக்கு சேர்வராயன் மலையில் தான் அமைந்துள்ளது. அடுத்தது கொல்லிமலை. கொல்லிமலை எங்கே அமைந்துள்ளதுன்னு பாருங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரு சிறிய மலைத்தொடர். கொல்லிமலை வந்து ஒரு சிறிய மலைத்தொடர். இதோடைய பரப்பளவு 2800 சதுர கிலோமீட்டர், உயரம் 1300 மீட்டர். நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லக்கூடிய ஒரு மலையாக இது காணப்படுகிறது. இந்த மலையில் உள்ள ஒரு புனித தலம் எதுன்னு பார்த்தோம்னா அரப்பளீஸ்வரர் கோவில்.
இங்கே அதிகமாக காணப்படுவது பசுமை மர காடுகள் மற்றும் சோலை காடுகள். இது போக காப்பி தோட்டம், பழம், பூக்கள், சவுக்கு பண்ணையும் இங்கு காணப்படுகிறது. அடுத்தது பச்சைமலை. பச்சைமலை எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மாவட்டத்தில். இது ஒரு உயரம் குறைந்த குன்று தொடராக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள இலைகள் எல்லாமே பசுமையாக, இந்த காடே வந்து ஒரு பசுமையாக இருக்குது. ஸோ அந்த பசுமையாக இருப்பதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பச்சை மலை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே உள்ள முக்கியமான வேளாண் விளைபொருள் எதுன்னு பார்த்தோன்னா பலாப்பழம். ஸோ அடுத்து பாருங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான சிகரங்கள் கொடுத்துருக்காங்க. அதோடைய உயரம் சோலைக்கரடி, பழமலை, உருகமலை, குட்டிராயன், உகனூர், வலசமலை. அதோடைய உயரம் என்னென்னன்றதை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மாவட்டங்கள், மலைகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சில நேரம் நமக்கு குழப்பம். இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ நிறைய பேர் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு அந்த இது ஃபுல்லாக இந்த மலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ஷார்ட்கட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ அதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்கட்டை பார்த்து இதை படிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், பீடபூமி. பீடபூமின்றது முக்கோண வடிவத்தில் காணப்படும். அதோடைய பரப்பளவு 6000 சதுர கிலோமீட்டர். அடுத்தது முக்கியமான பீடபூமி பார்த்திங்கன்னா பாராமஹால் பீடபூமி. இது வந்து வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வடமேற்கு பகுதியில் இருக்குது. அந்த இது வந்து மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாக இந்த பாராமஹால் பீடபூமியானது இருக்கிறது. இதோடைய உயரம் 350 to 710 மீட்டர். இது தர்மபுரி, கிருஷ்ணகிரிக்கு அருகில் அமைந்துள்ளது. அடுத்தது கோயம்புத்தூர் பீடபூமி. இது வந்து நீலகிரி, தர்மபுரிக்கு பக்கத்தில் இருக்குது. அண்ட் இதோடைய உயரம் 150 to 450 மீட்டர். மேயர் ஆறு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பீடபூமியை வந்து இந்த ஆறு வந்து என்ன செய்யுது, மைசூர் பீடபூமியிலேருந்து பிரிக்குது இந்த பீடபூமியை. அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகி வரக்கூடிய ஆறுகளான பவானி, நொய்யல், அமராவதி இது எல்லாமே இந்த பள்ளத்தாக்கை என்ன செய்து உருவாக்குது. அடுத்தது சிகூர் பீடபூமி. சிகூர் பீடபூமி வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் வந்து ஒரு நிறைய மலையிடை பீடபூமிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மலையிடை பீடபூமிகளில் இந்த சிகூர் பீடபூமியும் ஒன்று. அடுத்தது மதுரை பீடபூமி மதுரையில் இருக்குது. இது வந்து வைகை, தாமிரபரணியுடைய வடிநில பகுதிகள் வந்து இங்கே காணப்படுகிறது இந்த பீடபூமியில். அடுத்த வகை வந்து நம்ம நிலத்தோற்றத்தில் பார்த்தது சமவெளிகள். ஸோ இந்த சமவெளிகளை நம்ம 2 தான் பிரிக்கலாம், உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி. ஸோ அதில் முதல்ல உள்நாட்டு சமவெளி பாருங்கள். இது எதெல்லாம் உருவாக்குது, உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கக்கூடியது எந்தெந்த ஆறுகள், பாலாறு, தென்பெண்ணை ஆறு, பெண்ணை ஆறு, காவிரி, தாமிரபரணி ஆறுகள்லாம் வந்து இந்த உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்குறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வளமான உள்நாட்டு சமவெளி எதுன்னு நம்ம பார்த்தோன்னா அது காவிரி ஆற்று சமவெளி. அடுத்தது இந்த உள்நாட்டு சமவெளி வந்து எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களில் வந்து பரவி காணப்படுகிறது. அடுத்தது கடற்கரை சமவெளி. கடற்கரை சமவெளி எங்கே இருக்குன்னா கோரமண்டல அல்லது சோழமண்டல சமவெளி பகுதிகளில் காணப்படுகிறது. சென்னை டு கன்னியாகுமரி, வடக்கில் சென்னையில் தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும் பரவி காணப்படுகிறது. கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கக்கூடிய ஆறுகளால் இந்த கடற்கரை சமவெளி பகுதிகள் வந்து உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இது வந்து அதிக அகலம், 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான அகலத்துடன் இந்த சமவெளி காணப்படும். சில இடங்களில் மட்டும் ராமநாதபுரம், தூத்துக்குடியில் உள்ள மணல் குன்றுகளை தேரி அப்படின்னு சொல்கிறோம். மன்னார் வளைகுடாவில் உள்ள பவளப்பாறை வந்து காணப்படுகிறது. அடுத்தது தங்கமணல் கடற்கரை பகுதிகள் பகுதின்னு சொல்லக்கூடிய பனைமரம், சவுக்குத்தோப்பு இதெல்லாம் வந்து இந்த கடற்கரை பகுதிகளில் காணப்படுகிறது. அடுத்தது வடிகால் அமைப்பு. 5 வகைகள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வடிகால் அமைப்பு முக்கியமானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிர்நாடி, தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி எதுனா ஆறுகள். ஸோ அந்த முக்கியமான ஆறுகள் தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். அதில் முதல்ல வந்து காவிரி. காவிரி வந்து எங்கேருந்து முதல்ல ஏதாவது பாருங்கள், கர்நாடகாவில் குர்க் அப்படின்ற இடத்துல தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகள் அதில் இருக்கக்கூடிய தலை காவிரி வரை, அந்த தலை காவிரின்ற பகுதி வரைக்கும் பாய்கிறது. 850 கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்குது. இதில் இந்த 850 கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் மட்டும் 416 கிலோமீட்டர். அடுத்தது கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இடையே எல்லையாக இவ்வளோ தூரம் 64 கிலோமீட்டர் எல்லையாக இந்த காவிரியானது இருக்கிறது. தர்மபுரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்குது. அடுத்தது இந்த ஆற்றின் குறுக்கே சேலத்தில் உள்ள மேட்டூர் அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்கே மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது. அதோட இன்னொரு பேர் ஸ்டாலின் நீர்த்தேக்கம். அடுத்தது இதோடைய துணையாறுகள் பவானி, நொய்யல், அமராவதி. அடுத்தது இதில் வந்து நொய்யல் அமராவதின்றது திருமுக்கூடல் பகுதியில் உள்ள ஒரு துணையாறு. இது அகலமாக இருப்பதால் இதை நம்ம அகன்ற காவேரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது திருச்சிராப்பள்ளியில் பார்த்திங்கன்னா
இந்த காவிரியானது ரெண்டு கிளையாக பிரிகிறது. ஒன்று வடகிளை, இன்னொன்று தென்கிளை. ஸோ இந்த வடகிளையே கொலேருன் கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவோம், தென்கிளையே காவிரியாக ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஸோ இந்த திருச்சிராப்பள்ளியில் 2 தான் பிரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த இதிலேருந்து காவிரி டெல்டா பகுதியானது தொடங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது 2 கிளையாக பிரிந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி மறுபடியும் அங்கே என்ன செய்து அந்த இடத்துல ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குறது. காவிரி ஆற்றுடைய குறுக்கே கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற கல்லணையும் கட்டப்பட்டிருக்கிறது. இதோடைய கிளையாறுகளால் உருவாக்கக்கூடிய இதுக்கு காவிரி ஆற்றுடைய நிறைய கிளையாறுகள் வந்து இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி உருவாகக்கூடிய அந்த இருக்கக்கூடிய வலைப்பின்னல் அமைப்பை நம்ம என்ன சொல்கிறோன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாலாறு வந்து கர்நாடகா கோலார் மாவட்டத்தில் தலகவாரா அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் உற்பத்தி ஆகுது. இதோடைய துணையாறுகள் பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. இதோடைய நீளம் 348 கிலோமீட்டர். இது தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பாய்கிறது. அடுத்தது தென்பெண்ணை ஆறு அல்லது தென்பெருணை ஆறு. ஸோ இது கிழக்கு கர்நாடகாவில் நந்திதுர்கா மலையுடைய கிழக்கு சரிவில் இருக்குது. வடிநிலப்பரிவு வந்து தமிழ்நாட்டுடைய மொத்தம் இவ்வளோ சதுர கிலோமீட்டர், அதில் தமிழ்நாட்டில் 77% இருக்குது. அடுத்தது 247 கிலோமீட்டர் தூரம் வந்து எந்த மாவட்டங்கள் வழியாக இந்த நதி பாய்கிறதுனா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம். இதில் உள்ள முக்கியமான துணையாறுகள் சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பனாறு. அடுத்தது தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இந்த நதி உள்ளது. அடுத்தது வைகை. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வருகநாட்டு குன்றுடைய கிழக்கு சரி பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. பரப்பளவு 7741 சதுர கிலோமீட்டர், மொத்த நீளம் 258 கிலோமீட்டர். ஸோ இது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றது பார்த்துக்கோங்க. அடுத்தது தாமிரபரணி. அதோடைய பெயர் காரணம் வந்து பார்த்தோன்னா தாமிரம்னா காப்பர்னு பொருள், வருணி அப்படின்னா சிற்றோடைகள். ஸோ அதுலேருந்து தான் தாமிரபரணி இருந்தது. ஸோ இந்த நதியில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் துகள்கள் அதிகமாக கலந்திருப்பதால் இது செந்நிற தோட்டத்தில் காணப்படுது. ஸோ இது பாபநாசத்தில் உள்ள அம்பையில் உள்ள பொதிகை மலையுடைய முகடுகள்லேருந்து தோன்றுகிறது. இதோடைய துணையாறுகள் காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, பச்சையாறு, சிற்றாறு, அராமநதி. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள், எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அப்படி படிச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தது இதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், தருமபுரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, நாமக்கல், நீலகிரி, சேலம், விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, கன்னியாகுமரி. அவ்வளோ மாவட்டத்துலேயும் என்னென்ன நீர்வீழ்ச்சி இருக்குன்றதை தரவாக படிச்சிருங்க. படிக்க கஷ்டமாக இருக்குன்னா இதுக்கும் அந்த நம்ம முதல்ல பார்த்தோலே அதே மாதிரி ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது காலநிலை. தமிழ்நாட்டுடைய பருவகாலம் மொத்தம் 4 இது இருக்குது. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். ஸோ அது ஒவ்வொருடைய பீரியட் என்னென்னு பார்த்துக்கோங்க. குளிர்காலம் ஜனவரி டு பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் டு டிசம்பர். ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கலாம். அந்த குளிர்காலத்தில் வந்து வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் நிலவும், 15 டிகிரி செல்சியஸ் டு 25 டிகிரி செல்சியஸ். மலைவாடிடத்தில் 5 டிகிரி செல்சியஸாக இருக்கும், அதுக்கும் குறைவாக இருக்கும். நீலகிரி பள்ளத்தாக்கில் 0 டிகிரிக்கே பெயரும். அதனால் அடர் மூடுபனி உருவாகுதல், வறண்ட வாலினை காணப்படுதல் போன்ற சிச்சுவேஷன்லாம் வந்து உருவாகுது. அடுத்தது கோடைக்காலம். கோடை காலத்தில் இது இங்கே என்ன வெப்பநிலை நிலவுன்னா 30 டிகிரி செல்சியஸ் டு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டில் மே மாதத்தில் தென்முன் பருவ மழை வந்து வெப்பச்சலனம் மூலமாக மழை பெறுகிறது. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம். இந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் பீடபூமி 50 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி, நீலகிரி பகுதிகள் 50 to 100 சென்டிமீட்டர் மழையும் பெறுகிறது. அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று காலம். இந்த வடகிழக்கு பருவக்காற்று காலம்ன்றதுடைய பெயர் எதனால்னு வந்ததுன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய வடதிசையிலேருந்து காற்று வந்து கடலை நோக்கி வீசும். அப்படி வீசக்கூடிய அந்த காற்றானது கொரியாலிஸ் விசை அப்படின்னு சொல்லக்கூடிய விசையின் காரணமாக அதோடைய திசையானது மாற்றப்பட்டு இந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வடகிழக்கிலிருந்து அந்த கொரியாலிஸ் விசை காரணமாக வீசப்படும். ஸோ அதனால தான் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு பெயர் பெற்றது. ஸோ இந்த காற்றானது திரும்பி வரக்கூடிய ஒரு தென்மேற்கு பருவக்காற்றின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வந்து தமிழ்நாடு 48% மழையை பெறுகிறது. கடற்கரை மாவட்டங்கள் 60%, உள் மாவட்டங்கள் 40 to 50% மழையையும் பெறுகிறது. அடுத்து பாருங்கள், வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் அப்படின்ற பகுதி அதிக மழை பெறும் பகுதி. இது 3வது அதிக மழை பெறும் பகுதியாக இந்திய அளவில் இருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டுடைய மண் வகைகள்: வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர்மண். இதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வண்டல் மண் பாருங்கள், வண்டல் மண் அப்படின்றது ஆறுகளால்
படிய வைக்கப்பட்ட ஒரு நுண்படிவுகளால் உருவாகுதுன்னு சொல்கிறோம். இது எங்கெங்கே காணப்படுது அதை மட்டும் படிக்கணும். ஆற்று பள்ளத்தாக்கில், கடற்கரை பகுதியில். எங்கெல்லாம் அதிகமாக காணப்படுது, எந்தெந்த மாவட்டத்தில்? தஞ்சை, திருவாரூர், திருநெல்வேலி, நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர். அடுத்தது கரிசல் மண். இது வந்து தீப்பாறை வந்து சிதைவடைகிறதுனால உருவாகுது. பருத்தி நன்கு இந்த பகுதியில் விளையிறதுனால இதை பருத்தி மண்ணுன்னு சொல்கிறோம். இது எங்கெல்லாம் காணப்படுது? கோவை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. அடுத்தது செம்மண். இதோடைய தமிழகத்திலேயே இதோடைய மொத்த பரப்பளவு 2/3 பங்கு இருக்கும். சிவகங்கை, ராமநாதபுரத்தில் காணப்படுகிறது. அடுத்தது சரளை மண். இது ஒரு வளமற்ற மண். இது காஞ்சி, திருவாரூர், தஞ்சையில் காணப்படுகிறது. உவர் மண். இந்த உவர் மண்றது சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டும்தான் காணப்படும். வேதாரண்ய பகுதியில் சில இடத்துல மட்டும் காணப்படுகிறது. அடுத்தது இயற்கை தாவரங்கள். இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்கள் தான். ஸோ இதோடைய பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் எதுனா பார்த்தோன்னா நிலத்தோற்றம், மண்ணின் தன்மை, வெப்பநிலை, மழைப்பொழிவு. ஸோ 1988 வனக்கொள்கையின்படி காடுகள் வந்து நம்ம நாட்டில் வந்து 1/3 பங்கு கண்டிப்பாக காடுகளால் சூழப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாநில வன அறிக்கை வந்து 2021 எடுக்கிறாங்க. அதோடைய அறிக்கைப்படி தமிழ்நாட்டு காட்டுடைய பரப்பளவு 26,281 சதுர கிலோமீட்டர். அதில் இந்திய அளவில் மொத்த பரப்பளவில் அது 20.21%. தமிழ்நாட்டில் காடுகளுடைய பங்களிப்பு மொத்தமாக எவ்வளோனா 2.99%. அடுத்தது காடுகளுடைய வகைகள். அதில் முதல்ல பாருங்கள், வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். அந்த வகையான காடுகள் அதிக மழை பெறும் பகுதிகளாக இருக்கும், அடர்ந்த கிளை உடையவர்களாக இருக்கும். இது எங்கெல்லாம் காணப்படும்? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவையில். இந்த இடத்துல உள்ள இந்த காடுகளில் உள்ள முக்கிய மர வகைகள் லவங்கமரம், மரபார், கருங்காலி, பனாசமரம், ஜவாலபிலம், ஜவன், பலாமருது, அயனி, கிராப் மிரட்டல். அடுத்து முக்கியமான பகுதி. என்னென்ன முக்கியமான பகுதிகள் இந்த காடுகளில் காணப்படுதுன்னா சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. அடுத்து இங்கே உள்ள முக்கியமான மரங்கள் வேறு: இந்திய மகோகனி, குரங்கு, தேக்கு, உள்ளி, காஷியா, பலாமா. அடுத்தது மிதவெப்ப மண்டல காடுகள், இல்லைன்னா சோலை காடுகள்னு சொல்லுவோம். இது ஆனைமலை, நீலகிரி பகுதி, பனலிமலையில் காணப்படுகிறது. ஸோ இது வந்து 1000 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இதுலேயும் இந்த பகுதிகளில், அது மட்டும் இல்லாமல் பள்ளத்தாக்குகளையும் காணப்படுகிறது. குறைந்த உயரமுடைய மரங்கள் காணப்படுகிறது, ஆனால் பசுமையாக இருக்கும். இங்கே உள்ள முக்கிய மரங்கள் நீலகிரி, சாம்பா, வெள்ளை லிட்சா, ரோஸ் ஆப்பிள். அடுத்தது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இது எங்கெல்லாம் காணப்படுது பாருங்கள். பசுமை மாறா, அரை பசுமை மாறா காடுடைய விளிம்பு பகுதியில் காணப்படுது. கோடை காலத்தில் இங்கே உள்ள இலைகள் உதிர்ந்துவிடும். 30 மீட்டர் உயரமுள்ள மரங்கள் தான் இங்கே காணப்படும். முக்கிய மரங்கள் இங்கே உள்ளது பருத்திப்பட்டு, லவம், கடம்பா, தாகத்தாய் தேக்கு, வாகை, வெக்காளி மரம், சிரஸ். அடுத்தது மாங்குரோவ் காடுகள். இது வந்து கடலோரத்தில் உள்ள டெல்டா பகுதி, தீவு பகுதி, ஆற்றுடைய முகத்துவார பகுதிகளில் காணப்படக்கூடிய காடுகள். ஸோ இதில் உள்ள முக்கியமான மரம் ஆசிய மாங்குரோவ், வெள்ளை மாங்குரோவ், காட்டுமல்லி, இந்தியன் பிரிவெட். அடுத்தது பாருங்கள், இங்கே பிச்சாவரம் சதுப்பு நில காடுன்னு சொல்லுவோம். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே இருக்குது. இது வந்து 1100 ஹெக்டேர் பரப்பளவோட உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடாக இருக்கிறது. வங்கக்கடலுடைய மணல் திட்டுகளால் இந்த காடு பிரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து அவனீஷியா மற்றும் ரைசோபோரா அப்படின்ற தாவர இனங்களை இந்த காடு வந்து சதுப்பு நில காடு, பிச்சாவரம் சதுப்பு நில காடு கொண்டுள்ளது. அடுத்தது வெப்பமண்டலம் உட்புதர் காடுகள். இது வந்து மிகவும் மழை வந்து குறைவாக பெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா சமவெளி பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த சமவெளி பகுதிகளிலேருந்து 400 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த காடுகள் காணப்படும். இங்கே உள்ள முக்கியமான மரங்கள் வகைவேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக காடுகள் கொண்ட எந்தெந்த மாவட்டம் இருக்குது, அதோடைய பரப்பளவு, அந்த காடுகளுடைய பரப்பளவு என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர், நீலகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதையும் அப்படி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 6th லெசன் முடிஞ்சது. அடுத்தது இன்னும் 7th லெசனும் இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நான் இடையில ஒரு சில இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது, அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.